என்ன என்ன சொன்னேன் நியூஸ்ல பேட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுனால உங்களுக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன். எதுக்கு நான் யாருக்கு என்னோட போட்டோ வச்சு இந்த டிவி ரெடி பண்ணி போட்டுருக்கீங்க? ஆனா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஏன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு டெய்லி இருங்க இன்ன வரைக்கும் டிவிக்கு வந்து டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். வண்டி அட்வான்ஸ் கொடுத்தது நீங்க செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு. போட்டோ ப்ரூஃப் இருக்கு. நீங்க யாருக்கு என்னோட போட்டோ வண்டி தரேன் நான் சொன்னேன். வேற பண்ணி சொன்னா அப்புறம் எப்படி டிவில இருக்கு போட்டோ யூஸ் பண்றீங்க? ஆனா நான் உங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா? இல்ல 25 நாள் என் வீட்டு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்ல வேலை பாக்குறீங்க? உங்களால வண்டி கொடுத்தா நீங்க வாங்கிடுவீங்களா? ஏன் நல்லது தானே அவங்க அன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இதுல தேவையான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன். எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு. நீங்க எதுக்கு அண்ணே எனக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா 25 நாள் எனக்கு சாப்பாடு என்ன பண்ண கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருங்களா? இது உங்களுக்கு தேவையான என் பிரச்சனை. நீங்க எடுத்து போய் ரோட்ல வருவீங்க. நியூஸோட சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஒரு போட்டோ வெளியிறதோ ஒரு வாய்ஸ் வெளியிறதோ என்னை கேட்காம நீங்க வெளியிட்டது மகா தப்பு. நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஆனா இல்ல நான் இதனால பேசிட்டு கூப்பிடுறேன், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன். அப்ப யாரை கேட்டு என்னோட போட்டோ வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டீங்க வாய்ஸ் ரெக்கார்டோட? ஆனா உங்க ஆபீஸ்ல சொன்னா நீங்க போய் இது பண்ணுங்க. எதுக்கு என் போட்டோ என்னோட வீடியோ போடுறீங்க? இப்ப எனக்கு தானே பிரச்சனை. கார் பிரச்சனை 25 நாளா என்னாச்சு நீங்க கேட்டீங்களா? எனக்கு 25 நாளா என்ன வேலை நடக்குது நான் கூட கேட்டீங்க. அந்த நடந்தது பூரா உங்களுக்கு ரெக்கார்டு போட்டோவோட அனுப்பி வைப்பேன். கேட்டீங்க, ஓகே கேட்க சொன்னாங்க கேட்டீங்க. அது எதுக்கு நியூஸ்ல பப்ளிஷ் பண்றீங்க? இல்லண்ணே இப்ப நீங்க வேணும்னே பண்றீங்களா? இல்ல கட்சி பேர் அசிங்கப்படுத்தணும் பண்றீங்களா? இல்ல எங்களை அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறீங்களா? அப்ப என்கிட்ட கேட்டீங்க, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஏன் நீங்க இதை யூஸ் பண்றது? உங்களை யாரை கேட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு அதை சொல்லுங்க. என்கிட்ட கேட்டீங்க, நான் பர்மிஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. பேட்டி எடுத்து தானே பண்ணுவோம். ஆனா ஒண்ணும் இல்ல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க வாங்க பேசிக்கலாம். சரிங்க. உங்க பேர் மாணிக்கம் தானே? நியூஸ் தமிழ் உசிலம்பட்டியா? சரி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க அங்க பேசிக்கங்க.